ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நகர் ரேட் வந்து ரொம்பவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. நான் எப்போயுமே நகைகள் வாங்குறேன் அப்படின்னா அமௌண்ட் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்து நகைகள் வாங்குறது கிடையாது. அப்படி வாங்கினோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போட்டு வாங்கும்போது நமக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படும். கிராம்ஸ் கம்மியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம நகை சீட்டு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செய்கூலி சேதாரத்திலேயே ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ அதில் நமக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். நான் எந்த கடையில் நகை சீட்டு கட்டுறேன், எவ்வளோ மாதம் மாதம் கட்டினேன், நான் என்ன நகை வாங்கியிருக்கேன், எப்படி நகை சீட் கட்டினா நமக்கு லாபம் அப்படின்றத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு கட்டுறேன் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டாக வர வச்சு கொடுக்கக்கூடிய கடைகளில் நான் நகை சீட்டு கட்டவே மாட்டேன். எப்பயுமே நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை அன்னைக்கு கோல்டு ரேட்டு படி கிராமாக வர வச்சு கொடுக்கக்கூடிய நகை கடைகளில் தான் நான் கட்டுவேன். அப்படி கட்டினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அமௌண்ட்டாக வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நகை ரேட்டு ஏறிட்டு இருக்கும்போது நமக்கு கிராம்ஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி கட்டாதீங்க. கிராமம் வர வச்சு கொடுக்கக்கூடிய கடைகளில் மட்டும் கட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருந்தேன் அப்படின்னா மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கட்டியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய சீட்டு நான் கட்டிட்டேன். லாஸ்ட் டைம் கட்டும்போது என்கிட்ட நிறைய அமௌண்ட் கட்ட முடியல, 1000 ரூபா மட்டும் தான் கட்ட முடிஞ்சது. அதனால ஒரு 1000 ரூபா மட்டும் கட்டியிருந்தேன். செய்கூலி சேதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் எனக்கு 10% தான் தந்தாங்க. பெரும்பாலான நகை கடைகளில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்குமே டிஸ்கவுண்ட் தராங்க. ஜிஆர்டி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கடைகளில் நான் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்பில் தான் கட்டியிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்கவுண்ட் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தாங்க செய்கூலி சேதாரத்தில். நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்கீமில் வராது, இது வேஸ்டேஜ் அதிகம், நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜொல்வன் நகைகள் அதெல்லாம் எடுக்கவே முடியாது, அதெல்லாம் 20% வேஸ்டேஜ், அதெல்லாம் ஸ்கீமில் வரவே வராது அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 10% தான் நாங்கள் ஸ்கீமில் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் எனக்கு பிடிச்ச நகை, எனக்கு பிடிச்ச டிசைன்லாம் சூஸ் பண்ணவே முடியல. ஏதோ ஒரு டிசைன் அவங்க காட்டுறதுல ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் இதை எல்லா நகைக்கடைகள்லையும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கட்டக்கூடிய நகைக்கடைகளில் விசாரிச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி கண்டிப்பாக உண்டு. எல்லா கடைகளையும் ஜிஎஸ்டி உண்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜிஎஸ்டி இல்லாமையும் நகைகள் வாங்க முடியும். நான் வாங்கியிருக்கேன். எந்த நகை கடைகளில் வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கினேன் அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். திட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மாதம் கட்டணும். தொடர்ந்து எல்லா நகை கடையிலையும் 11 மாதம் தான் இருக்கும். இங்கே 15 மாதம் கொடுத்துருக்குறாங்க. நகைக்கடை பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடை அப்படின்னா காரைக்காலில் இருக்க பிஎஸ்ஆர்ல தான் கட்டினேன். இந்த பிஎஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நகை சீட்டு கட்டி நகைகள் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பவுன் கிட்ட அந்த பிஎஸ்ஆர்லேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சீட்டு கட்டி ஒரு 2-3 வருஷத்துலேயே நான் சேர்த்துட்டேன். இதுதான் லாஸ்ட்டு உங்ககிட்ட வாங்குறது. இனிமேல் உங்ககிட்ட வாங்குறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரத்தில் எனக்கு எனக்கு பிடிச்ச நகைகள் எதையுமே சூஸ் பண்ண முடியல. இது வரைக்கும் வாங்கின எல்லா நகையுமே நான் வேண்டா வெறுப்பா பிடிக்காம தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வேஸ்டேஜில் அவங்க எனக்கு பிடிச்ச நகைகளை சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்கீமில் வரவே வராதுன்ட்டு அவங்க இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்க முடியும், இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால அது எனக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பில்லிங் மெத்தடே போட்டு குழப்பிடுறாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. ஸோ அது என்னன்றதை இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நகையை லாஸ்ட்டில் காட்டுறேன். நம்ம என்ன எனக்கு பில்ல பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு பில்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீட்டில் எவ்வளோ சேர்ந்துருந்தது அப்படின்னா 1.730 சேர்ந்துருந்தது. எனக்கு இவ்வளோ தான் சேர்ந்துருந்த வெயிட்டு. இதே வெயிட்டுக்கு என்னால் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் கூட தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ எடுத்திருந்தேன் அப்படின்னா 1.960 மில்லி நான் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 0.23 கிராம்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த 0.23 கிராம்ஸுக்கு நான் வாங்க போகிற அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருந்ததோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கோல்டு ரேட்டு மட்டும் 2944 ரூபா வந்தது. ஸோ இந்த 0.23 கிராம்ஸுக்கு அவங்க வேஸ்டேஜ் போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா 20% கிட்ட போட்டாங்க. அதுவே நாங்கள் பேசி 10% போட சொன்னோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3238 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா வாங்கின கிராம்ஸு அதுக்கான வேஸ்டேஜும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வரும். ஸோ டோட்டல் வெயிட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். அதாவது டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.960 மில்லி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி 3% கட்டணும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 752 ரூபா. டோட்டல் எனக்கு
பில்லுல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 26,134 ரூபா வந்திருக்கணும். அவங்க எவ்வளோ பில் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. நாங்க வந்து பில் போட போகும்போது பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிருச்சு, நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால நாங்க பில் வந்து செக் பண்ணாம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன மாதிரி பில்ல வந்து கொளறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். என்ன மாதிரி அது ஒரு பித்தலாட்டம்னே வச்சுக்கோங்களேன், ஏமாத்து வேலை தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் பாருங்க, உங்களுக்கு இங்க பக்கத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க. 9,969 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த 2 கிராம்குள்ள இருக்கிற அந்த தோடு தொங்கலுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னா இது வந்து பர்சன்டேஜா பார்த்தோம்னா 40% யாராவது போய் ஒரு ஆன்டிக்கு 40% வராது. இது நார்மலா இருக்க ஒரு 2 கிராம்ஸ் தோடுக்கு அரைச்சு போடுவாங்களா, அதுக்கு ஒரு பில் போட்டு இந்த பில்லே வந்து ஃபேக் தான். பாத்தீங்கன்னா 36,108 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு பில்லுல வந்திருக்க வேண்டியது இதுதான் வந்திருக்கணும். நாங்க செக் பண்ணல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணோம். ஸோ அதனால நீங்க வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா பில் வந்து செக் பண்ணிக்கோங்க, வேஸ்டேஜ்ல எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. நகை சீட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த நகை கடையில போய் இருக்கக்கூடிய டிசைன்லாம் பார்த்துக்கோங்க, இந்த டிசைனுக்குலாம் ஸ்கீம்ல வருமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இது வந்து நான் ஏமாந்துட்டேன், ஸோ நீங்க அந்த மாதிரி ஏமாறாதீங்க. இப்போ வந்து பார்க்கலாம் என்ன நகை வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனக்கு சேர்ந்திருந்த வெயிட்டுக்கு நான் வந்து தோடு தொங்கல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து நான் பார்த்தேன் அந்த வெயிட்டுக்குள்ள. எனக்கு கரெக்டாக அந்த வெயிட்ல என்னால் எடுக்க முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ அந்த வெயிட்டுக்குள்ளேயே நீங்கள் எடுக்க பாருங்க. அப்போதான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கினா கூட அதுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டு போடுறாங்க, அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் நிறைய போகும். ஸோ அதனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ தோடு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹச்ஓடி ஹால்மார்க் இருக்கா, 916லாம் மென்ஷன் ஆயிருக்கா, எல்லாம் எல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அங்கேயே வச்சு. கடையிலேயே வந்து செக் பண்ணிக்கோங்க, வீட்டில் வாங்கிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடையிலேயே பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நீங்களும் நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நகை ரேட்டு வேற ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது, அதனால நகை சீட் கட்டுறதை விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி 2 கிராம் 1 கிராம் ஏதாவது ஒன்று சேருங்க. கண்டிப்பாக நகை வந்து நமக்கு பலன் கொடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நகை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது எந்த கடையில் வந்து வாங்கியிருந்தேன், எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது நகைகள் வாங்குற ஐடியாவில் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.